2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலேயும் அதிகமான பெண்களும் இளைஞர்களுமாக வாக்கு சாவடிகளில் பார்க்கின்ற பொழுது நிச்சயம் ஆட்சி மாற்றம் நடந்தே தீரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்திய அலையன்ஸ் திமுக இந்த அரசு போயாக வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனாலதான் கடைசி நேரத்தில் நேற்று நைட்டு 2 மணிக்கு அப்புறம் கோல்டு காயின் கொடுக்க போறோம்னு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. தயவு செய்து பெண்களை ஏமாந்துறாங்க. வெள்ளி தங்கம்னு சொல்லி உங்களோட வாழ்க்கையை சூறையாடுவதற்காக திமுக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல. தயவு செய்து விழிப்புடன் இருங்கள். எல்லா இடத்துலயும் டிராமா பண்ணி கடைசி நிமிஷத்து வரைக்கும் ஏமாத்தினாங்க. தேர்தல் வாக்குறுதி கொடுத்த 5 வருஷ காலம் எதையும் நிறைவேற்றாம பெண்களை கடைசி வரைக்கும் ஏமாத்திட்டு இருந்த திமுக இன்னைக்கு நைட் 2 மணிக்கு மேல வீடு வீடா தட்டி கூப்பன் கொடுக்கறோம்னு கோல்டு அந்த டோக்கனை QR கோடோட போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாலேயும் ஆயிரக்கணக்கான பணத்தை இங்க வெள்ள மாதிரி பாய்ச்சி இருக்காங்க. ஆனால் எல்லாவற்றையும் மீறி கோயம்புத்தூர் மக்கள் மிக தெளிவாக முடிவெடுப்பார்கள். கோவை மக்களுக்காக உழைப்பவர்கள் யார், கோவை மக்களை சுரண்டுவது யார் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். வெற்றி என்பது 10க்கு 10 கோவையில் நிச்சயம். என்டிஏ கூட்டணி வெற்றி பெறப் போகிறது. நிச்சயமாக அது ரொம்பவே ரொம்ப மோசமா இருந்தது. ஒரு ஓட்டுக்கு 5000 அப்படிங்கும் போது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அவ்வளவு பணத்தை பாய்ச்சி இருக்காங்க. அது போக பரிசு பொருட்கள், இவ்வளவு பணபலம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஊழல் பணம். இதை மக்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இவ்வளவு பணத்தை கொண்டு கோயம்புத்தூர்ல கொட்டணும்னா கோயம்புத்தூர்ல எவ்வளவு எடுக்கணும்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு யோசிச்சுக்கோங்க. அதனால் தயவு செய்து கோவையை காப்பாற்றுங்கள். கோவையை கரூர் விஷக்கிருமியிடமிருந்து காப்பாற்றுங்கள். கோவையை கடந்த முறை போலவே திமுகவிடம் இருந்து காப்பாற்றுங்கள். நிச்சயம் என்டிஏ ஆட்சிதான் அமைய போகிறது தமிழகத்தில். கோவையினுடைய வளர்ச்சி என்பது அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிறது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய கோரிக்கை, உங்களுடைய வாழ்க்கைக்காக உழைப்பவர் யார், உங்கள் வளர்ச்சிக்காக உழைப்பவர் யார் என்று பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்த 5 வருட காலம் என்பது நீங்க முடிவெடுக்கிற 5 செகண்ட்ல இருக்கு. அதனால் தயவு செய்து கோவையின் வளர்ச்சிக்காக மட்டுமல்ல தமிழகத்தின் வருங்காலத்திற்காகவும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை.